தமிழனின் பயணம் என்ற பயணத்தை தொடர்ந்து அக்டோபர் 12 இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 52 இடங்களிலே இந்த யாத்திரை நடைபெற்று அதனுடைய நிறைவு விழா புதுக்கோட்டையில் வருகிற 4ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அந்த விழாவிலே தான் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவிலே பங்கேற்ற மக்களுக்கு, மாநில தலைவருக்கு, அதற்குரிய பணிகளில் ஈடுபட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துதலை வழங்க இருக்கிறார். அதேபோன்று அரசியல் காலகட்டத்திலே இன்றைக்கு அவருடைய உரை மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு உரையாக இருக்கிறது. அதற்கு தமிழகத்திலிருந்து புதுக்கோட்டை, திருச்சி, சிவகங்கை மாவட்டங்களிலிருந்து ஏறத்தாழ 2 லட்சம் பேர் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகள் அங்கே நடைபெற்றிருக்கிறது. வெளியூரில் இருந்து குறைவான எண்ணிக்கையில் நிர்வாகிகள் பங்கேற்றாலும் அந்த பக்கத்தில் இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் 2 லட்சம் பேர் அளவிலே பங்கேற்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான விழாவிலே இந்த புதுக்கோட்டை விழா நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை மாநில தலைவர் அவருடைய வழிகாட்டுதலின்படி அங்கே இருக்கிற இந்த யாத்திரையினுடைய பொறுப்பாளர் திரு பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களும், புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் அவர்களும், அதற்கு அடுத்த நாள் 4ஆம் தேதி நிறைவு விழா முடிந்த பிறகு அதற்கு அடுத்த நாள் காலையிலே திருச்சியிலே தங்கியிருக்கக்கூடிய அவர் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்று ஸ்ரீரங்க பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு நேரடியாக மன்னார்புரம் ராணுவ திடலில் ஏறத்தாழ 2000 பெண்கள் பொங்கல் வைக்கக்கூடிய மோடி பொங்கல். இந்த மோடி பொங்கல் என்பது எங்கள் கட்சியிலே மண்டல் வாரியாக நடத்த சொல்லி இங்க இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் ஆளுக்கு ஒரு பகுதியிலே அந்த மோடி பொங்கல் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் பிரம்மாண்டமான ஒரு விழாவாக மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த பொங்கல் விழா 2000 பெண்கள் பொங்கல் வைக்கிற ஒரு நிகழ்ச்சி. அங்கே கிராமிய கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறும். நமது தமிழ் கலாச்சாரத்தை எடுத்துக்காட்டுகிற பல்வேறு நிகழ்ச்சிகள் அங்கே இடம்பெற இருக்கிறது. அந்த விழாவிலே அவர் சரியாக ஒரு 11 மணி அளவிலே அங்கே வந்து பங்கேற்று அந்த பொங்கல் விழாவிலும் அவர் சிறப்புரை ஆற்றுகிறார்.